தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 19வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நானே உன் தேவன், உன்னை ஆசீர்வதிக்கின்ற கடவுள், உனக்கு துணையாயிருந்து உன்னை வழிநடத்துகின்ற ஆண்டவர், உன் ஆற்றலும் பலனுமாய் நான் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் தாமே இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருப்பாராக, உங்களை வழிநடத்துவாராக, உங்கள் வாழ்வின் தேவையை சந்திக்க அருள் புரிவாராக. எதிர்படுகின்ற எல்லா நிகழ்வுகளும் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. இயேசுவின் தெய்வீக இறை அன்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறை ஆசீருக்காக மன்றாடுகின்றேன். அன்பு சொந்தங்களே, திருமணம் ஒரு அன்பின் அருட்சாதனம். எனவேதான் திருமணத்தின் மேன்மை பற்றி விவிலியம் முழுமையாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஓசாயா புத்தகத்தில் பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற உறவுத்தலம் இந்த திருமண உறவின் வழியாக வெளிப்படக்கூடியதாக இருக்கின்றது. திருமணம் கடவுளால் உருவாக்கப்பட்டது, ஆயத்தப்படுத்தப்பட்டது. தொடக்க நூல் 2:18 படிக்கின்ற பொழுது கடவுள் ஆணை படைக்கின்ற, ஆணை படைத்த கடவுள் நிறைவை காணாத பொழுது அவனுக்கு ஏற்ற துணையை நானே உருவாக்குவேன் என்று சொல்லி அவர் கேட்ட துணையாக ஏவாளை அவரிடமிருந்து படைக்கின்றார். ஏவாளை கண்டவுடன் இவளே என் எலும்பில் எலும்பும் என் சதையில் சதையுமானவன் என்று சொல்லி மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கின்றார் ஆதாம். திருமணம் கடவுளால் உருவாக்கப்பட்டு மனித வாழ்வில் நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. திருமணம் கடவுளால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது, புனிதப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கின்றது. மலாக்கு புத்தகம் 2:15 படிக்கின்ற பொழுது கடவுள் இவ்வாறு சொல்லுகின்றார்: இளமையில் உனக்கும் பெண்ணுக்கும் இடையே நடந்த திருமணத்திற்கு நாமே சாட்சியாக இருப்போம் என்று சொல்லி அதை புனிதப்படுத்துபவராக இருக்கின்றார். அதே திருமணத்தை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். தொடக்க நூலிலே ஆதாம் ஏவாளை கடவுள் ஆசீர்வதிக்கின்ற பொழுது பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்த கடவுள் யோவான் புத்தகம் 2 படிக்கின்ற பொழுது கானா ஒரு திருமணத்திலே இறைமகன் இயேசு தன் பிரசன்னத்தின் வழியாக தன்னை ரசமாக மாற்றியதன் வழியாக அந்த குடும்பத்தையும் அந்த குடும்பத்தில் இணைந்த மணமக்களையும் தன் பிரசன்னத்தால் ஆசீர்வதிக்கின்றார். ஒவ்வொரு திருமணத்திலும் கடவுள் அங்கீகரித்து புனிதப்படுத்தி ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார், நிறைவை காண அழைப்பவராக இருக்கிறார். இந்த திருமண உறவிலே ஒவ்வொரு பந்தத்தில் இணைந்திருக்கின்றவர்களும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். மணவிலக்கு என்பது திருச்சபையிலே இல்லை, மணவிலக்கு ஒருபோதும் இல்லை. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றுதான் கடவுள் சொல்லி இருக்கின்றார். கடவுள் பிரசன்னத்திலே ஆணும் பெண்ணுமாக இணைந்தவர்கள் என்றும் அவர்கள் கணவன் மனைவியாகவே இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. பிரமாணிக்கமாக இருப்பது என்பது என்ன? உண்மையாக இருப்பது, நம்பிக்கைக்குரியவராக இருப்பது, நம்பகத்தன்மை கொண்டவராக இருப்பது, தன்னோடு இருக்கின்ற மனிதர்களிலே நம்பிக்கையை வளர்ப்பவராக இருப்பது. புனித அகஸ்டினார் சொல்லுகின்ற பொழுது இந்த பிரமாணிக்கம் என்பது இந்த திருமண வாழ்வில் இருந்தவர்கள் கனவிலும் கூட மற்றொருவரை நினைத்து பார்க்கக்கூடாது, மற்றவரோடு தகாத சிந்தனை ஈடுபடக்கூடாது என்று சொல்லுவார். புனித அத்தனாசியார் இந்த திருமண வாழ்வை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருமண வாழ்வு என்பது கற்பிலே, கண்ணியத்திலே, கீழ்ப்படிதலே, விட்டு கொடுத்ததிலே, ஏற்றுக்கொள்வதிலே அடங்கி இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார். இதையே தான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய திருமணமாக இருக்கின்ற அன்பின் மகிழ்ச்சி என்கின்ற திருமண சொல்கின்ற பொழுது குடும்பத்தின் மகிழ்ச்சியே திருச்சபையின் மகிழ்ச்சி என்று சொல்லுவார். குடும்பமே குட்டி திருச்சபை, திருச்சபையினுடைய மையமாக ஆணிவேராக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இப்படி என்றால் இந்த குடும்பத்திலே பிரமாணிக்கம் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது அன்பு. அன்பு உறவிலே நிலைத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் பிலிப்பியர் புத்தகத்தில் 2 பவுலடியார் சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுவார்:
நீங்கள் அன்புறவில் நிலைத்திருக்க வேண்டும். ஒருவர் ஒருவரை மதிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளம் கொண்டவராக திகழ்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் என் மகிழ்ச்சியில் நிறைவாக்குங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுப்பதாக இருக்கின்றது. அங்கே கட்சி மனப்பான்மைக்கோ வீண் பெருமைக்கோ இடம் இல்லை. மனத்தாழ்மையோடு மற்றவர்கள் உங்களை விட உயர்வாக நினையுங்கள் என்று சொல்லுவார். உங்களை சார்ந்தவை பற்றியல்ல, மாறாக மற்றவர்களை சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் என்று சொல்லி பவுலுடையார் அழைப்பை விடுப்பதாக இருக்கிறது. பிரமாணிக்கமாக இருப்பதற்கு இவையெல்லாம் தேவை. ஒரே உள்ளம், ஒரே எண்ணம், ஒரே அன்பு கொண்டவராக இருக்க வேண்டும். பிறரை மதிப்பவர்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு மதிப்பு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். பிறரை பற்றி சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். பிறரை உயர்வாக நினைப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது திருமண உறவு சிதைந்து போகாது. இன்றைய நாட்களிலே இந்த பிரமாணிக்கம் குறைந்து போய் கொண்டிருக்கின்றது. காரணம் தன்னலம். நான், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆசைகள், நான் நினைப்பது, நான் எதிர்பார்ப்பது என்று சொல்லி கணவனும் மனைவியும் தன்னை மையப்படுத்தி வாழ முற்படுகின்ற பொழுது அங்கே பிரமாணிக்கம் தவறி போகின்றது. அன்பு சொந்தங்களே, நம்முடைய திருமண உறவை சிறு அலசி பாருங்கள். ஆண்டவர் முன்னால் நான் வாக்கு கொடுத்திருக்கின்றேன். திரு சபையின் முன்னால், திரு சமூகத்தின் முன்னால் நான் வாக்கு கொடுத்திருக்கின்றேன். அந்த திருமண உறவிலே நான் பிரமாணிக்கமாக இருக்கிறேன். என் கணவனுக்கு, என் மனைவிக்கு நான் பிரமாணிக்கமுள்ளவராக இருக்கின்றேன் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய எண்ணத்தளவிலும் நம்முடைய செயலளவிலும் நாம் பிரமாணிக்கத்திலே தவறி போயிருந்தால் மன்னிப்பை கேட்டு மீண்டும் உறவினை புதுப்பித்துக் கொள்வோம். அதற்கு மாறாக நம்முடைய சுயநலத்தினாலே மன முறிவுக்கோ மனவிலக்குக்கோ செல்லாமல் இறைவன் இணைத்த இணைப்பில் இணைந்து வாழ்கின்ற திருக்குடும்பமாய், அன்னை மரியும் தந்தை சூசை அமைத்த குடும்பம் போல திருக்குடும்பமாய், இறைமகன் இயேசுவை தன்னிலே ஏற்றுக்கொள்கின்ற குடும்பமாய் நம்முடைய குடும்பம் அமையட்டும். அத்தகைய அருள்வரத்திற்காக ஜெபிப்போம். கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கடவுளின் வார்த்தை